ஹாய் ஹலோ நான் தான் முத்துக்கப்பன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டானது, அதாவது அறிவியல் வந்து சார்ந்தது. இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டைம் மிஷினில் 2 இருக்குது. ஒன்று வந்து டைம் பார்க்குற மிஷின், அதாவது கடந்த காலத்தில் என்ன நடக்குது இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குற மிஷினு. அப்படி இல்லைன்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறது, அதாவது நம்மளே வந்து கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ போகிறது வந்து இந்த டைம் ட்ராவல் மிஷின். இதில் நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது டைம் வியூவிங் மிஷின். நம்ம வந்து இந்த ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மெயினாக பேச போகிறோம். அந்த டிவைஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோனோவைசர். அந்த டிவைஸ் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் இந்த டிவைஸ் வந்து கடந்த காலத்தில் மட்டும்தான் காட்டும், ஃப்யூச்சர் வந்து காட்டாது. அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது காட்டாது, கடந்த காலத்தில் உள்ளது மட்டும் காட்டும். அண்ட் இது எப்படி காட்டும், எதை வச்சு காட்டும், எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னு இது இப்போ எங்கே இருக்குன்னு நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டிகன் சிட்டி, அதாவது இப்போ உள்ள இட்டாலி நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்டிகன் சிட்டியில் க்ரோனோவைசர் அப்படின்ற டிவைஸ் இருந்ததுக்கு 2002 ஒரு புக்கு வந்துச்சு. அந்த புக்கு தான் காரணம். இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரு தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க பேர் வந்து ஃப்ராங்கோயிஸ் ப்ரூனி அப்படின்றவங்க தான் அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஃப்ராங்கோயிஸ் ப்ரூனி. அண்ட் இவங்க வந்து அந்த புக்கை ரிலீஸ் பண்ண, அந்த புக்கோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த வேட்டிகன்ஸ் நியூ மிஸ்ட்ரி அப்படின்றது அந்த புக்கோட பேர். ஸோ இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து எல்லாரும் வாசகர்கள் பல பேர் வந்து கவர்ந்த விஷயம் வந்து வேட்டிகன் சிட்டியில் ஒரு க்ரோனோவைசர்ன்ற அப்படி ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதை பற்றி தான், அதை வந்து வாசகர்களை வந்து அதிகமாக ஈர்த்தது. ஸோ அந்த க்ரோனோவைசர் டிவைஸ் பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது இதை கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் 2 பேர் இருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறது மொத்தம் 12 பேர். அதில் வந்து இந்த பிளான் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது வந்து 2 பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராங்கோயிஸ் ப்ரூனி அப்படின்னு சொல்கிறப்பறவங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெல்லக்ரினோ எர்னாட்டி. அந்த எர்னாட்டின்னு சொல்லிக்கலாம், அவரை வந்து ப்ரூனின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இவங்க ப்ரூனியும் எர்னாட்டியும் வந்து, அதாவது எர்னாட்டி வந்து 1960களில் வந்து ப்ரூனியோட ப்ரூனி வந்து ஃப்ராங்கோயிஸ் ப்ரூனி வந்து அதிகமாக புக் எழுதுவார். அவர் வந்து ஒரு மத குருவாக இருந்தாலும், அவர் வந்து இத்தாலி நாட்டில் உள்ள ஒரு மத குரு. அவர் வந்து மத குருவாக இருந்தாலும் நிறைய சயின்டிஸ்ட்டும் கூட. அந்த புக்கும் நிறைய எழுதுவார். அண்ட் அவர் எழுதின புக்கு நிறைய வந்து படிக்க தொடங்கினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, எர்னாட்டின்றவர். அவரும் ஒரு மத குரு. அண்ட் இவங்க 2 பேர் வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த டிவைஸ் வந்து கடந்த காலத்தில் மட்டும் கடந்த காலத்தை வந்து பார்க்குற மாதிரி பண்ணலாம் பார்க்குறாங்க. இது வந்து மெயின் கான்செப்ட், அதாவது பேசிக்காக வச்சு உருவாக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா மக்களும் வந்து எல்லா உயிரினங்களும் ஒரு விதமான ரேடியேஷன், அதாவது கதிர் அலைகளை வந்து நம்ம வெளியிட்டு கொண்டு தான் இருக்கும். அந்த கதிர் அலைகளை வந்து இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா, இங்கேக்குள்ளே வந்து இந்த கதிர் அலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வருஷக்கணக்கானாலும் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் இங்கே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து இங்கே யார் வந்திருக்கா, எப்படி வந்திருக்காங்க, என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு இமேஜ் மூலம் கேப்சர் பண்ணி நம்ம பார்க்குறது. ஸோ அதான் அந்த டிவைஸ் வந்து பண்ணக்கூடிய அப்படின்றது அவங்க பிளான் போட்ட மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிச்சதில் அதில் என்னெல்லாம் இருக்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவைஸ் க்ரோனோவைசர் அப்படின்ற டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் மாத்திரை பார்த்தீங்களா, அந்த டியூப் மாத்திரையில் இப்போ நம்ம பல்புக்குள்ளே அந்த டங்ஸ்டன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பல்புக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் வந்து பெரிய அந்த டியூப்பை வந்து பெருசாக்கி, அதாவது ஒரு ரூம் சைஸ் பெருசாக்கி, அது பேர் வந்து கேத்தோட் ரே டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூப்பில் தான் வந்து அந்த ரேடியேஷன் வந்து கேப்சர் பண்ணும். அண்ட் அந்த டிவைஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் லிவர்ஸு, ஸ்விட்சு, பட்டன்ஸ்லாம் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லொக்கேஷனில், எந்த காலகட்டத்தில், என்னைக்கு, எந்த நேரத்தில் அப்படின்றத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கான சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க, சில வசதிகளும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த லிவர்ஸ், பட்டன்ஸ், ஸ்விட்சஸ்லாம். அதுக்கப்புறம் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்னாட்டின்றவர் அவர் சொல்கிறாரு. எர்னாட்டின்றவர் 1925 பிறந்து 94 இறந்து போயிடுறாரு. 94 இறந்து போயிட்டார். ஆக்சுவலி இந்த புக்கு வந்து 2002 தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஃப்ராங்கோயிஸ் ப்ரூனி தான். அண்ட் அவர் வந்து அந்த புக்கில் இருந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, எர்னாட்டி வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காரு. அது அவர் நினச்சதை வந்து அந்த புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்காரு, அந்த டைம் வியூவிங் மிஷின் சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுநாதர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சப்ப அந்த
பிக்சர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அந்த பிக்சர் வந்து அவங்க வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும். உண்மையிலேயே வந்து இயேசு சிலுவையில் அறைஞ்சது வந்து பார்க்கப்படுது, உண்மையிலே நடந்தது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அந்த பிக்சர் இருக்குது. நான் கூட சைடில் போடுறேன், முடிஞ்ச சைடில் வந்து போடுறேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது அவரோட பிக்சர், அந்த டிவைஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பிக்சர். ஸோ வேறு என்னெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100கள், அதாவது இயேசு பிறந்ததுக்கப்புறம் 100கள் 200கள் அந்த ஆண்டுகளில் வந்து ரோம் நகரத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக இருக்கணும். அந்த பண்டிகை முக்கிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் அவர் வந்து நிறைய பார்த்துருக்கலாம். ஆனால் இதில் வந்து குறிப்பிட்டது வந்து சில மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த ரேட்யூப்பில் வந்து என்ன வேணால் பார்க்கலாம், அதாவது கடந்த காலத்துக்கு வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஏன் வந்து வெளியே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ட்ராவல் எல்லாருக்கும் கிடச்சிச்சின்னா பார்க்குறது வந்து பல உண்மைகள் வந்து வரலாற்றில் வந்து மக்கள் நலனுக்காக மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைச்சதை வந்து ஏன் வெளியே கொண்டு வரணும், அந்த வெளியே கொண்டு வந்தால் பல ஆபத்துகள் வரும் அப்படின்னு அவர் வந்து நிறைய ஃபீல் பண்ணிக்கலாம், நிறைய இமேஜஸ் பார்த்து வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால வந்து இது யாருக்குமே வெளியே வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சிருக்கலாம். மேபி இந்த கவர்மெண்ட் வந்து இது இப்போ இருக்க நிறைய வதந்திகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிவைஸ் வந்து மொத்தமாக அபகரிச்சுட்டு அந்த கவர்மெண்ட் வந்து சீக்ரெட்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்கள்ல, அவங்ககிட்ட வந்து இந்த அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இடத்துல இந்த டிவைஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்குது. வேட்டிகன் சிட்டியில் இப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் குரோனோவைஸ்ன்ற டிவைஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னும் கூட ப்ரூவ் பண்ண முடியலை. ஆனால் இந்த எர்னட்டின்னு சொல்லப்படுறது வந்து உண்மையிலே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த குரோனோவைஸ் டிவைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு சீக்ரெட்டாக போய் பார்க்கணுன்னு நினச்சி ஒரு பெர்மிஷன் கிடைச்சாலும், இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எதை பார்ப்பீங்க அப்படின்ற கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து எதை பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தப்போ தான் வந்து 2004 வந்து சுனாமி வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்போ உள்ள சரௌண்டிங்ஸ், நாங்கள் இருந்த ஏரியாவிலலாம் சுனாமி வரல. ஆக்சுவலி அன்றைக்கி நான் சென்னையில் தான் இருந்தோம். நாங்கள் இருந்த ஏரியாலலாம் சுனாமி வரலை. அப்போ வந்து சுனாமி வந்து வந்தப்போ கடலோரம் இருக்க சிட்டிஸாக இருக்கும், சுனாமி எது வரைக்கும் வந்ததாக இருக்கட்டும். ஸோ அதை வந்து அந்த டிவைஸ் மூலமாக யூடியூப்பில் வீடியோஸ் நிறையா இருந்தாலும் நான் அந்த குரோனோவைஸ் டிவைஸ் மூலமாக நடந்ததை வந்து நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யாராச்சும் சயின்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ட்ராவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோஸ் வரதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் எடுங்க. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ வெரி மச்.